ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டோட ஆள் அந்த பொண்ணு ஜியோன் இருக்கால்ல, அவகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய ஓனர் தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ இதுக்கு முன்னாடியே அந்த மாடல் பொண்ணு அவளை அதுக்காக தான் காப்பாற்ற வந்திருப்பா. பட் அவன் கையாலே செத்து போயிருப்பா. ஸோ இப்போ இந்த சைக்கோவை எவிடன்ஸோட பிடிச்சி அவனை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கலான்னு பார்க்கும்போது அவனே நடுவில் செத்து போயிடுறான் ட்ரக்கில் அடிபட்டு. அப்புறம் அவனுடைய ஆவியை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து மேல் உலகத்துக்கு அனுப்பிடுறா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து இவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்காங்க. அந்த டிடெக்டிவ் இவங்க பண்ற எல்லாத்தையுமே லைவா பார்த்ததுனால அவருக்கு இப்போ பேய்கள் மேல கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினோட கேங்கு அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் அந்த ஜியோன் பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து அந்த பொண்ணுடைய வீடு வரைக்கும் ரகசியமா மாஸ்க் போட்டு வந்த எல்லாத்தையுமே வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை இப்போ எவிடன்ஸா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தான் இவன் இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க வந்திருக்கான். ஆனா அந்த நேரத்தில் அந்த மாடல் பொண்ணு வந்து காப்பாற்ற நினைக்கும் போது அவளை அநியாயமா கொண்டுட்டான். ஸோ இவன் தான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கும் காரணம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெளிவா பேசுறாங்க. ஸோ ஆல்ரெடி இவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை அந்த டிடெக்டிவ்க்கு இருக்கிறதுனால இப்போ இந்த எவிடன்ஸையும் எடுத்துக்கிட்டு ஓகே எனக்கு உங்க மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அதனால நான் உங்க எல்லாரையும் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெளியே விட்டுறான். ஸோ வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அந்த ஜியோன் பொண்ணு கொஞ்சம் தைரியமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அதே சமயம் அவளை காப்பாற்ற வந்து இறந்து போன அந்த மாடல் பொண்ணுக்கும் இவ ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்த மாதிரி அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நீ இப்போ பரவாயில்ல என்னை பார்த்தா பயப்பட மாட்டேல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அவனை பார்த்தா பயப்பட மாட்டேன், வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து போறா. இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம மேனேஜர் லேடியை பார்க்கறதுக்கு நம்ம டிடெக்டிவ் வந்திருக்கான். நம்ம மேனேஜர் லேடியும் என்ன விஷயம் எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே பாத்தீங்கன்னா இவன் அந்த சைக்கோவுடைய ரெஸ்டாரண்ட்ல இருந்து எடுத்த கத்தியையும் நம்ம ஹீரோயினா அந்த மாடல் பொண்ணுடைய மெமரியில பார்த்த விஷயத்தை வந்து வரைஞ்சு காட்டியிருப்பாள்ல, இந்த மாதிரி கொலைகாரன் இந்த கத்தியை தான் யூஸ் பண்ணி அவளை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராயிங்கையும் காட்டுறா. ஸோ 2 கத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே சமயம் நாங்க இந்த கத்தியில இருக்கக்கூடிய சில பிளட் ஸ்டெயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பணும். அதுல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து நாங்களே ஷாக் ஆயிட்டேன். அது அந்த மாடல் பொண்ணுடைய ரத்தம் தான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் தான் அந்த மாடல் பொண்ணை கொலை பண்ணியிருக்கான். ஸோ எப்படி உங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு? அதுவும் இல்லாமல் இந்த கத்தியை வந்து கரெக்டாக எப்படி அந்த பொண்ணால் வரைஞ்சு காட்ட முடிஞ்சிச்சு? ஏன்னா அந்த மாடல் பொண்ணை அந்த சைக்கோ கொலை பண்ணும்போது அந்த பார்க்கிங்கில் அவங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, வேற யாருமே இல்லை. அதை வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே பேய்களோட மெமரியில இருந்து தான் அவள் இதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சாலா இந்த கத்தியை தான் கொலைகாரன் யூஸ் பண்ணா அப்படின்ட்டு? உங்களால் நிஜமாவே பேய்களை பார்க்க முடியுமா அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மேனேஜர் லேடியும் ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொன்னாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சார் அப்படின்லாம் சொல்கிறா. அப்படியே அவள் சொல்லும்போதே இந்த டிடெக்டிவ்க்கும் தெரிஞ்சு போயிடுச்சு. அப்போனா உண்மையாகவே உங்களால் பேய்களை பார்க்க முடியுது, அதை ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது நம்ம மேனேஜர் லேடி வருவாங்க. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போகிறேன், அதை பண்ணனா என்னோட அம்மாவோட ஆன்மா ஏன் இப்போ வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க ஒரு சின்ன இன்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன வளர்ற அப்படி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் இப்போது அந்த சேர்மேன் இருக்கார்ல அவரை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம ஹீரோவோட அங்கிள் ஆன்மா அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருக்குது அவர் கூடவே. ஸோ அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அவர் தானே கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கிட்ட பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஹீரோவுக்கு பேய் ஓட்டும் போது தான் கடைசி நேரத்தில் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹீரோயினோட அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம ஹீரோவோட அங்கிள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ அவருடைய பேயை நம்ம ஹீரோயின் மேல உலகத்துக்கு ஓட்டும் போது அவருடைய மெமரிஸ்லாம் நம்ம ஹீரோயினுக்கோ இல்லை ஹீரோவுக்கோ கண்டிப்பாக தெரியும்ல. அது மூலமாக நம்ம ஹீரோயினோட அம்மா எப்படி இறந்து போனாங்க அப்படின்றத எக்ஸாக்டாக அவங்க அந்த மெமரிஸ் மூலமாக பார்த்துடலாம். அது மூலமாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரலாம்ல, ஹீரோயினோட அம்மாவோட ஆவி எதனால இந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இவங்க நம்ம ஹீரோயின் அம்மாவோட ஆன்மாவை மேல் உலகத்துக்கு அனுப்பிடலாம். ஸோ இப்போ இந்த பிளான் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர் லேடி கிட்ட சொல்லும்போது அவங்க அதை கேட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. உனக்கு என்ன லூஸ் ஆடி பிடிச்சிருக்குது? அந்த ஹீரோவுடைய அங்கிள் பேய் பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்க ஒரு பேய். இதுக்கு முன்னாடியே அந்த பேய் ஹீரோவுடைய உடம்புக்குள்ள போனப்போ எந்த அளவுக்கு பயங்கரமா எல்லாரும் கூட சண்டை போட்டுச்சு அப்படின்றத நீ பாத்தியா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த நேரத்தில் சேர்மனுடைய கையவே உடைச்சிச்சு அந்த பேய். ஸோ மறுபடியும் நீ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்தினா அந்த பேய் ஹீரோவுடைய உடம்புக்குள்ள போகும்போது அது ஹீரோவுக்கும் ஆபத்தா முடியும். அதே சமயம் நீ அந்த பேயை ஓட்ட நினைச்சினா உனக்கும் அது ஆபத்துல முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கேவலமான பிளானை இதுக்கப்புறம் நீ யோசிக்க கூட செஞ்சிடாத. இப்படி என் பேச்சையும் மீறி நீ இதை பண்ணியே ஆகணும்னு நினைச்சினா இதுக்கு மேல நான் வந்து உன் கூட வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அவங்க அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல அவளுடைய ரூம்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே குடிச்சிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறா. அவ அம்மாவுடைய பேயும் வழக்கம் போல அப்படியே முன்னாடி உட்காந்து அவ பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியா அவளே ஒரு முடிவு எடுத்துடுறா. நான் தானே வந்து இந்த பேய் ஓட்டுறதுல முதலாளி, அவங்க கிடையாது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத அவங்க சொல்லக்கூடாது. எனக்கு தோன்றதை நான் பண்ணுவேன். நான் கண்டிப்பா அந்த ஹீரோவோட அங்கிள் பேயை மேல் உலகத்துக்கு அனுப்புவேன். அப்படி அனுப்பும்போது அந்த மெமரிலாம் எனக்கு கண்டிப்பா தெரியும். அது மூலமா உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க ஏன் வந்து இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு உங்க ஆன்மாவையும் மேல் உலகத்துக்கு அனுப்புவோமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அவங்ககிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கிறான். டே மச்சான், இந்த இன்சிடென்ட்ல இருந்து என்னுடைய ஆள் வந்து மிலிட்ரிக்கு போயிட்டு நல்லா செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காடா. அப்படி அவள் மிலிட்ரி ட்ரைனிங்க்கு போயிட்டானா மறுபடியும் நான் அவளை
கொஞ்ச நாளைக்கு பார்க்க முடியாதுடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கும்போது, சரி சரி கவலைப்படாத விடு, அவள் போயிட்டு வரதானே போறா, வராத மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் வெளியே போறேன், நீயும் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறாளா. ஹீரோவுக்குன்னா நம்மளை ஏதோ டேட்டிங்க்கு தான் கூப்பிடுறா போல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பயங்கரமா ஒயிட் அண்ட் ஒயிட்ல ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு மாசா வெளியே வரான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம இவனை சும்மா தானே கூப்பிட்டோம், இவன் என்ன நினைச்சு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார்ல போறாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுறா ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி என்னோட அம்மா இறந்து போறதுக்கு முன்னாடி எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக உன் அங்கிளுடைய மெமரியை நான் பார்க்கணும், அதுக்காக உன் அங்கிளுடைய ஆன்மாவை நான் மேல் உலகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவும் அதை கேட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியா ஒரு இடத்துல இருந்து பேசுறாங்க. ஹீரோயின் அப்ப எல்லாமே புரியுற மாதிரி சொல்றா, எனக்கு தெரிஞ்சு உன் அங்கிள் இறந்து போனதுக்கு அந்த சேர்மேன் ஏதோ ஒரு வகையில காரணமா இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் அந்த சேர்மேனே கொலை கூட பண்ணியிருந்திருக்கலாம். அதனாலதான் அவனுடைய அங்கிளோட ஆவி எப்பயுமே ஒரு மாதிரி கோவத்தோட அந்த சேர்மேன் பின்னாடியே சுத்திட்டு இருந்துச்சு. இதை உன்கிட்ட முன்னாடியே சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியல, அதனாலதான் இப்ப எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டு சரி ஓகே, இந்த விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஏன்னா என் அங்கிள் வாழும்போது தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்தாரு, அட்லீஸ்ட் இப்போ இறந்ததுக்கு அப்புறமாவது நிம்மதியாக அவருடைய ஆன்மா மேல் உலகத்துக்கு போட்டோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகே, ஆனால் இதில் கொஞ்சம் ஆபத்தும் இருக்கு, ஏன்னா உன் அங்கிளுடைய ஆன்மா பயங்கரமான ஒரு கோபத்தில் இருக்கு, அதனால தான் இதுக்கு முன்னாடியே உன் உடம்புக்குள்ள போனப்போ நீ பயங்கர கோபத்தோடு நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்ன் பண்றா. அதை கேட்டு நம்ம ஹீரோவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. அது என்னன்னா, இவங்க டைரக்டா இப்போ சேர்மேனோட இடத்துக்கு போயிட்டு அங்க அந்த ஹீரோவுடைய அங்கிள் பேய் ஓட்ட முடியாது இல்ல, அதுக்கு அந்த சேர்மேன் கண்டிப்பா அலோ பண்ண மாட்டான். ஸோ அதனால என்ன பண்ணணும், அவனை ஹீரோயினை தேடி வர வைக்கணும், அதுக்கு அவனை சுற்றி பேய் இருக்கிற விஷயத்த சொல்லி அவனை பயங்குடுத்தணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி போகிறான் அந்த சேர்மேன் கிட்ட. பின்னாடி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் போயிட்டு சேர்மேன் எங்கெங்கெல்லாம் போவானோ அந்த இடத்தெல்லாம் பார்த்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணியிருப்பானுங்கல்ல, பேய்லாம் இருக்க மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி அந்த லைட் ஃப்ளிக்கர் ஆகிறது, அப்புறம் ஸ்டெப் சவுண்ட் ஏற்படுத்துறது, அப்புறம் இந்த பேய் வர மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ சேர்மேனை பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட அந்த சேர்மேன் சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்கான். என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவோட அங்கிள் பேரை சொல்லி அவர் உன்னோட அங்கிள் தானே அப்படின் போது, ஆமா உனக்கும் என்னோட அங்கிளுக்கும் என்ன சம்மந்தம், என் அங்கிள் இறந்து போனதுக்கு நீ காரணம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே இந்த சேர்மேனும் அப்படியே போய் பேச ஆரம்பிக்கிறான். யாரு, நானா? இங்கே பாரு, அவனுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. நான் அந்த இடத்துல நிலத்தெல்லாம் ஆக்கிரமிச்சு என்னோட பில்டிங்கை கட்டலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல அவனும் ஸ்டே பண்ணியிருந்தான் போல. ஸோ அவனுடைய வீட்டையும் நான் ஆக்கிரமிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லூஸ் மாதிரி ஆகிட்டான். அங்கே இருந்த மற்ற வீட்டையும் வந்து அவன் எரிச்சு விட்டுட்டான். அதனால அங்கே இருந்த நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண வந்தான், நீ இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்காக நீ சொல்லி தான் நான் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணுன்ற மாதிரி போலீஸ் கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வித தப்பும் பண்ணலை, அதனால உன்னால் முடிஞ்சதை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக பார்த்தா அவனே தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அங்கிளை பற்றி பயங்கர தப்பாக பேசிகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு நல்லா தெரியும், நீ சொல்கிற மாதிரி கண்டிப்பாக என்னோட அங்கிள் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார், அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்க தான் போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கோவத்தில் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். நைட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் இந்த கேமராலாம் செட் பண்ணியிருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. எங்களோட செட்டப்லாம் பார்த்துட்டு உண்மையாகவே அந்த சேர்மேன் இந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லி கலிய போகிறான், இப்போயே உனக்கு கால் பண்ணாலும் பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம சேர்மேன் தான் ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். இந்த மாதிரி நான் நாளைக்கு உன்னை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கும் ஃப்ரெண்டுக்கும் பயங்கர சந்தோஷம். பாத்தியா எங்களுடைய செட்டப் எப்படி வேலை பார்த்துருக்குன்ட்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறானுங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் அந்த சேர்மேனை பார்க்கறதுக்காக போகும்போது அங்கே அந்த சேர்மேன் ஒரு வீடியோ போட்டு காட்டுறான். உங்கள் ஆளுங்க எந்த வேலையுமே கரெக்டாக பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நேற்று நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல அந்த பேய் இருக்க மாதிரி செட்டப்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு போயிருப்பான்ல நம்ம சேர்மேனை பயம் கொடுத்ததுக்காக, அது எல்லாத்தையுமே நம்ம சேர்மேன் இன்னொரு சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். இதை கூட இவங்களால கரெக்டாக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வர ஒரு மாதிரி கலாச்சிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, ஒரு வேலையை கூட இவங்களால உருப்படியாக பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த சேர்மேன் பக்கத்திலே இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அங்கிள் போய் முறைச்சு அவனை பார்த்துட்டே இருக்க மாதிரி அவளுக்கு தெரியுது. ஸோ அதை பார்த்து சேர்மேனுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து சொல்கிறா, ஐயோ இங்கே பாரு, நிஜமாவே வந்து அந்த ஹீரோவுடைய அங்கிள் ஆன்மா உன்னை சுற்றி தான் வந்துட்டே இருக்கு, நீ தான் அவரை கொலை பண்ணியா என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனால் அவரோட ஆன்மாவை நான் மேல் உலகத்துக்கு அனுப்பணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சேர்மேன் அதை சுத்தமாக நம்பவே இல்லை. ஆல்ரெடி அவனுங்க இந்த மாதிரி பேய் இருக்கிறத நம்ப வைக்கிறதுக்கு தான் அப்படிலாம் செட்டப் பண்ணிட்டு போயிருக்காங்க, இப்போ நீயா வந்து சொன்னால் மட்டும் நான் நம்பிடுவானா என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறான். ஸோ ஹீரோயினும் இவங்ககிட்ட பேசி வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறா. அப்புறம் ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்டையும் பிடிச்சி பயங்கரமாக திட்டுறா, எந்த வேலையும் கரெக்டாக பண்ண மாட்டீங்களா, இன்னமும் பெருமை பீத்திட்டு இருந்தீங்க, நீங்கள் போய் அங்கே பேய் இருக்க மாதிரி பண்ணதுனால தான் அவன் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் உங்களை பற்றி அசிங்கமாக பேசிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கடுப்பாக பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே அந்த மேனேஜர் லேடி வேற வரா. அவள் இதை பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னா, அந்த ஹீரோவோட அங்கிள் ஆன்மாவை மேல உள்ளத்துக்கு ஓட்டக்கூடாதுன்னு தானே சொன்னா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க, வேற எதுவுமே அதுக்கப்புறம் பேசல. கட் பண்ண நெக்ஸ்ட்
நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஒரு புது கிளைண்ட் வரான். இந்த மாதிரி எனக்கு சொந்தமாக ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பேய் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, நீங்கள் யாரையாவது கொலை பண்ணியிருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது அங்கே கொலை நடந்திருக்கா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. மேபி அந்த ஃபேக்ட்ரியை நான் வாங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு ஃப்ரீசர் ரூம் இருக்கும், அந்த ரூம்குள்ளே ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் போகும்போது அங்கே நானே செத்து உறைஞ்சு போயிருக்க மாதிரி பார்த்தேன். அதனால தான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எப்படியாவது அந்த இடத்த எனக்கு சேல் பண்ணி கொடுத்துருங்க, அங்கே இருக்க பேய் ஓட்டி அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் சீன்லேயே இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு இருக்காங்க. உண்மையாகவே அங்கே பேய் இருக்கா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு. கரெக்டாக இவங்க கிளம்புற நேரத்தில் நம்ம மேனேஜர் லேடிக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. யார்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் சீன்லேயே சேர்மனை போய் பார்க்குறா இவ. அப்போனா அந்த சேர்மன் தான் கால் பண்ணியிருக்கான் போல. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே சேர்மனோட ஆஃபீஸ்லேருந்து இந்த மேனேஜர் லேடி வந்திருப்பா, அதை கூட நம்ம ஹீரோ பார்த்துருப்பான்ல. ஸோ அப்பயே இந்த மேனேஜர் லேடிக்கும் அந்த சேர்மனுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணிருக்கும். இப்பயும் இவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம மேனேஜர் லேடி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற இடம் மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கட்டை எல்லாத்தையுமே வந்து கிரெயின்ல ஏற்றி வச்சிருப்பாங்க. சரியா இவங்க நடந்து போற நேரமா பார்த்து அந்த கட்டையெல்லாம் அப்படியே பிடுங்கி இவங்க மேலேயே விழுது. என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ஃபேக்டரிக்கு வந்திருப்பாங்கல்ல, அங்க கூட இந்த ஃப்ரீசர் ரூம்ல தான் பேய பார்த்து தான் அந்த ஓனர் சொல்லியிருப்பாரு. அதனால இவங்க 2 பேரும் அந்த ஃப்ரீசர் ரூமுக்கு தான் போயிருக்காங்க. அப்போ யாரோ வெளியில இருந்து கதவை லாக் பண்ணிடுறாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசரோட டெம்பரேச்சரையும் பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தி வச்சிட்டாங்க. ஸோ அப்பதான் இவங்களுக்கே தெரியுது இது அந்த சேர்மனுடைய ஒரு ட்ராப். அதுல வந்து இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபேக்டரி ஓனர் மாதிரி ஒருத்தன் வந்து பேசியிருப்பான்ல, அது எல்லாமே அந்த சேர்மனோட ஆள் தான். ஸோ 2 பேரும் இங்கிருந்து வெளியே போக நினைக்கிறாங்க, பட் முடியல, கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டாங்க. நேரம் போக போக இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா குளிர ஆரம்பிக்குது. அப்படியே உறைஞ்சு போற நிலைமையில ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினோட கையை ஹீரோ பிடிக்கிறான். உனக்கு என் கையை பிடிச்சா கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மி ஆகும்ல அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் அதை கேட்டு உன்னுடைய அக்கறைக்கு ஒரு அளவு இல்லையாடா, பேய் என் பக்கத்தில் இருக்கும்போது என்னுடைய பாடி டெம்பரேச்சர் ஏறுறது வேறடா, இப்போ ஏறுறது வேற, இப்போ உன்ன மாதிரி தான் நானும் இருக்கேன், உன் கையை பிடிச்சா மட்டும் குறையாது அப்படின்னு சொல்லி 2 பேரும் உள்ள நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் மயக்கம் போட்டு விழுறாங்க. அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தங்க கதவை உடைச்சிட்டு வராங்க. யாருடா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா. நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்கா. என் அம்மாவால எப்படி இங்க வர முடிஞ்சிச்சு, அவங்களால வீட்டை விட்டே வெளியே வர முடியாது, அவங்களுடைய ஆன்மா அந்த வீட்டுக்குள்ளேயே தானே இருந்துச்சு, அதனால தானே நான் அந்த வீட்டையே விற்காம இருந்தேன், அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இப்போ இங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழப்பத்தோடையே அவ அம்மாவை பார்த்த மாதிரி அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே போறா. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆக அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மயக்கத்திலிருந்து கண் முழிச்சு பாக்குறாங்க எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப திடீர்னு அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வரான். ஐயோ நல்ல வேலை நீங்க 2 பேரும் உயிர் பொழைச்சிட்டீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி நான் பயந்துன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி லைட்டா கண்ணு தண்ணி எல்லாம் விட்டு பேசிட்டு இருப்பான். இவங்களுக்கே கஷ்டமா போயிருது. நீ தான் வந்து எங்களை காப்பாத்தினியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கறான். நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல அவளை யார் வந்து காப்பாத்தினாங்கன்ட்டு. ஆனா நம்ம ஹீரோ புரியாம அப்படி கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டும் அழுதுகிட்டே சொல்றான், இல்ல நீங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அதனால தான் நீங்க போன அந்த ஃபேக்டரிக்கு நானும் உள்ள வந்து பார்த்தேன், அப்ப நீங்க 2 பேரும் மயக்கம் போட்டு கிடந்தீங்க, அதனால தான் உடனே உங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நான் அட்மிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சரி என்ன நீ மட்டும் தான் வந்திருக்க, மேனேஜர் லேடி எங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதிலே புரிஞ்சிச்சு அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படின்ட்டு. அடுத்த சீன்ல இவங்க எல்லாருமே ஒரு ஐசியூ வார்டுக்கு போறாங்க. அங்க நம்ம மேனேஜர் லேடி வந்து சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. கடைசியா அந்த கட்டை எல்லாமே அவங்க மேலே விழுந்திருக்கும்ல, அதனால தான் இப்படி சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவங்களை யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கிக்கிட்டு ஹீரோயின்லாம் பார்க்குறா. அதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த சேர்மன் கிட்ட பேசினதுக்கு அப்புறமேட்டு தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். அப்படின்னா இதுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த சேர்மேனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அதை கண்டுபிடிச்சி அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூடவே சேர்ந்து நம்ம ஹீரோயினோட கேஸை 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருப்பார்ல, ஒரு இன்ஸ்பெக்டர் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அவரும் இங்கே வந்திருக்காரு. நம்ம மேனேஜர் லேடிக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயினோட அம்மா இறந்து போன கேஸை பற்றி நம்ம ஹீரோயின் இவர்கிட்ட விசாரிக்க வரும்போது மேனேஜர் லேடி முன்னாடியே இவர்கிட்ட வந்து சொல்லியிருப்பா, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடாதீங்க, கொஞ்சம் மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு. அவரும் அதை கேட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ஃபுல்லாக சொல்லாமல் பாதி மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இவருக்கும் அந்த மேனேஜர் லேடிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது என்ன அப்படின்றது நமக்கு தெரியல. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் அப்படியே காரில் போயிட்டு இருக்காங்க. காரில் போகும்போது தான் ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தையே ஹீரோயிட்ட சொல்கிறா, நேற்று நம்மளை காப்பாற்றினது வேற யாரும் இல்லை, என்னோட அம்மா தான். என்ன சொல்கிற, உன் அம்மாவால் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாதுன்னு சொன்னேன். ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நேற்று எப்படி அங்கே வந்தாங்கன்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அவள் அம்மாவை பார்க்க தான் போகிறா. போயிட்டு எப்படிமா நீங்கள் இந்த வீட்டை விட்டு வந்ததே இல்லையே இது வரைக்கும் வெளியில், அப்படி இருக்கும்போது என்னை காப்பாற்றுறதுக்காக எப்படி உங்களால் நேற்று வர முடிஞ்சிச்சு, அப்போது நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இறந்து போனதுனால இந்த வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இல்லை, நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்றதுனால தான் நீங்கள் ஏன் கூடவே இந்த வீட்டில் இருக்கீங்க கரெக்டா, அப்போது நீங்கள் இறந்து போனதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் நானாக இருப்பேனா, அதனால தான் நீங்கள் ஏன் கூடவே சுற்றிட்டு இருக்கீங்களா, ஏன்னா பொதுவாக பேய்கள் அவங்க எங்கே இறந்து போனாங்களோ இல்லை அவங்க இறந்து போனதுக்கு யார் காரணமாக இருக்காங்களோ அங்கே தான் சுற்றும், அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏமா ஏன் பின்னாடியே சுற்றுறீங்க, உண்மையை சொல்லுங்கம்மா, நீங்கள் இறந்து போனதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு லூசு மாதிரி அவள் அம்மா கிட்ட பேசிகிட்டே இருக்கா. ஆனால் அவங்கன்னா ஏதோ
ஏதோ டெரரா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முறைக்கிறாங்களா இல்ல ஒரு பாசத்துல பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. இதே நேரத்துல அந்த சேர்மேன் கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் லேடி சொல்றாங்க, இந்த மாரி நேத்து நம்ம பண்ண பிளான்ல எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நமக்கே தெரிய வருது, நம்ம ஹீரோ, ஹீரோயின் அதுக்கப்புறம் மேனேஜர் லேடி இவங்க 3 பேரையுமே நேத்து சாகடிக்க ட்ரை பண்ணது இந்த சேர்மேன் தான் போல. ஏன்னா அப்படி பண்ணாவது நம்ம அந்த இடத்த முழுமையா ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான் போல. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல இந்த கடங்காரனை காட்டுறாங்க. அதான் நம்ம சேர்மேனுடைய அடியாளு. அவன் இப்போ வரைக்கும் இங்க ஸ்பை வேலை தானே பார்த்துட்டு இருக்கான். அவன் முழுசா நல்லவனா மாறல. இப்போ கூட வந்துட்டு சேர்மேனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் லேடி இருந்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருக்கான். நேத்து நம்மளுடைய பிளான்ல இருந்து தப்பிச்சு நிறைய பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மேனேஜர் லேடி எங்கே இருக்கா அப்படின்றதே தெரியல. நான் அவளை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சிச்சின்னா உடனே உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா விஷயத்தையுமே அந்த சேர்மேனோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பான். இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காரில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டை சுற்றி அவங்க வச்சிருக்கக்கூடிய சிசிடிவிலாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. எதுக்காகனா அந்த ஃபேக்ட்ரியோட ஓனர் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் சொல்லி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் அந்த ஃப்ரீசர் ரூமில் போய் அடைச்சிருப்பான்ல. ஸோ அவனை தான் வந்து இப்போ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சாவது அவனை அனுப்புனது யாரு அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். சேர்மேன் தான் பண்ண சொன்னாரு அப்படின்றது ஓரளவுக்கு இவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதை 100% கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் அந்த ஃபேக்டரியோட ஓனர் அப்படின்னு சொல்லி போய் சொன்னவனை தேடிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த கடங்காரங்க வரான். என்ன அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏய் நாங்க யாரை தேடுறோம் அப்படின்றது உனக்கு தெரியுமா என்ன? தெரியுமே, நேற்று அந்த ஃபேக்டரியோட ஓனர்னு சொல்லி உங்களை ஏமாத்தினான்ல அவனை தானே அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் டேய் நான் தான்டா சொன்னேன், அவன் முழுசா திருந்திட்டான், அதனால தான் நம்ம டீம் ஆளுன்னு நினச்சி எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட சொல்றேன். ஹீரோவும் டேய் எனக்கு என்னமோ இது சரின்னு படல நீ இவங்கிட்ட சொல்றதுலாம். டேய் இல்ல மச்சான் இவன் திருந்திட்டான். இப்போ கூட நம்ம ஒரு பாட்டியோட லாட்ஜில் தங்கியிருக்கோம்ல, அந்த பாட்டியோட பையன் கூட காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்ல, அந்த பையனை இவன் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான்டா. பாத்தியா எந்த அளவுக்கு நல்லவனா இருக்கான், இவனை மேல போய் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த கடங்காரனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இன்னும் நல்ல பேர் எடுக்கிற மாதிரி, சார் இங்க பாருங்க நீங்க இப்போ யாரை தேடிட்டு இருக்கீங்கன்னு தெரியல, ஆனா அது கண்டிப்பா அந்த சேர்மேனோட ஆளான்னு வச்சுக்கோங்களேன். அவன் யாருன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ வேலையை விட்டுன்றதுக்கு அப்புறம் அவன் தான் எனக்கு பதிலாக சேர்ந்திருக்கான். ஸோ கண்டிப்பா அவனை வச்சு தான் சேர்மேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருப்பாரு. நான் வேணா அவன் அட்ரஸை கொடுக்குறேன், நீங்க போய் அவனை பாருங்க, பார்த்து அவன் தான் உங்களை ஏமாத்தினவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது சரிடா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அட்ரஸை கேட்டு போறாங்க. பார்த்தா நிஜமாவே அவன் தான் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் ஃபேக்டரி ஓனர் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி கொல்ல பார்த்துருப்பான்ல. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் பிளான் பண்ணி எலக்ட்ரிக் கன் எல்லாம் வச்சு அவனை கடைசியாக பிடிச்சிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த கடங்காரனை தான் காட்டுறாங்க. அவன் நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பானா, அப்போ அவனுடைய கூட்டாளி ஒருத்தர் இருப்பான். அதாவது அந்த கூட்டாளி இப்போ வரைக்கும் சேர்மேனோட இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்ன சொல்றானா, இந்த மாதிரி எதுக்காக நீங்க அவனை பத்தின விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, இந்நேரம் அவனை போய் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது விட்ரா, அவனை பிடிச்சாங்கன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா அவன் நம்ம சேர்மேனை பத்தி வாயவே திறக்க மாட்டான். ஏன்னா அவன் எந்த அளவுக்கு ஒரு விசுவாசின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஏன் அவன் பேரை சொன்ன தெரியுமா, ஏன்னா இவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்து அவங்களுடைய கேங்ல ஒரு மெம்பரா மாறணும்ல, அதனால தாண்டா அவங்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இதே நேரத்தில் இந்த கடங்காரன் சொன்ன மாதிரி தான் நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் கஷ்டப்பட்டு பிடிச்சிருப்பாங்கல்ல அந்த சேர்மேனோட அடியால, அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அந்த டிடெக்டிவ் தான் இப்போ அங்க இருக்காரு. அவங்க கிட்ட போய் நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கிறான், சார் இவன் அந்த சேர்மேனோட ஆள் தான் சார், நேற்று இவன் தான் வந்து எங்களை ஏமாத்தி என்னையும் ஹீரோயினையும் கொல்ல பார்த்தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அந்த மேனேஜர் லேடியையும் கொல்ல பார்த்தது அந்த சேர்மேன் தான். தயவு செஞ்சு அந்த சேர்மேனை நீங்கள் பிடிச்சி ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிடெக்டிவும் சார் உங்கள் கோவம் எனக்கு புரியுது, ஆனால் இது எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடையாது, இவனும் வேற இப்போ வரைக்கும் வாயவே திறக்கல, இவன் சேர்மேனோட ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கும்போது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அந்த சேர்மேனை அரெஸ்ட் பண்ண சொல்றீங்க, வேற ஏதாவது ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் ஒரே வார்த்தையாக பேசிடுறான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோயின் டைரக்டா போய் அந்த சேர்மேனை மீட் பண்ணி அவங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்குறா. இங்க பாரு நீ சொல்ற மாதிரியே நான் என்னோட வீட்டை உனக்கு எழுதி கொடுத்துட்றேன் சரியா, நான் இதுக்கப்புறம் அங்கே இருக்க மாட்டேன். ஸோ அந்த வீட்டை நான் விற்கிறதுக்காக நீ எனக்கு காசு கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் பதிலுக்கு வேற ஒன்று பண்ணணும். 20 வருஷமா உன்னை பழி வாங்குறதுக்காக உன் பக்கத்துலேயே அந்த ஹீரோவுடைய அங்கிள் பேய் சுத்திக்கிட்டே இருக்குது, அதை நான் மேல் உலகத்துக்கு அனுப்புறதுக்கு நீ வந்து அக்செப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே நீ என்ன பேய் ஓட்டணுமோ பண்ணிக்கோ, ஆனால் அந்த வீட்டை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினும் டீல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறா. ஸோ இவ்வளோ நாள் இல்லாமல் நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்போ அந்த வீட்டை விற்கிறான்னா, அவள் அம்மா இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருந்தா, அதாவது அவள் அம்மாவுடைய பேய். பட் இருந்தாலும் இப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரிய வந்திருக்கும். அவள் அம்மாவுடைய ஆன்மா அந்த வீட்டில் இல்லை, இவ பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்காங்க, அதுக்காக தான் இப்போ இந்த வீட்டை விற்கிறேன்னு சொல்லிட்டு போறா. இவ போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன சார் உங்களுக்கு பேய் மேலாம் இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சா, அதனால தான் பேய் ஓட்டுறதுக்கு இவ்வளோ அலோவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்ல, எனக்கு பேய் மேலாம் எப்பயுமே நம்பிக்கை கிடையாது, ஆனால் இவ என்ன குரங்கு வித்த காட்டுறா அப்படின்றத பார்க்கணும், அதுக்கு தான் நான் அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு
பேசிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல அந்த கடங்காரன் இருக்கான்ல, அவன் உடனே இப்போ சந்தோஷமா அந்த லாட்ஜ் ஓனர் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களையும் அவங்க ஹஸ்பண்டையும் கூப்பிடுறான். ஸோ இப்போதான் நமக்கே காட்டுறாங்க அந்த பாட்டிக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காங்க போல. ஸோ 2 பேரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்களுடைய பையன் கிடைச்சிட்டான், இதோ இந்த ஏஜென்சில தான் அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், நான் உடனே அந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணி அவன் உங்க பையனா என்ன அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்றேன், என்ன சந்தோஷமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஸோ இதெல்லாம் அங்கே பக்கத்துலேயே இருந்து ஹீரோவும் ஃப்ரெண்டும் பார்த்துருப்பாங்க. அது மூலமா இப்போ இவன் உண்மையாகவே நல்லவனா மாறிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த சீன்லேயே இந்த கடங்காரன் அவன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லாருமே இப்போ இங்கே இருக்காங்க. ஆனால் அந்த மேனேஜர் லேடி இப்போ வரைக்கும் இந்த இடத்துக்கு வரல. அவளை ரகசியமாக வேற எங்கேயோ வச்சு ஒரு இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயினோட காரில் போய் ஜிபிஎஸை ஃபிக்ஸ் பண்ணுறான். ஏன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக மேனேஜர் லேடியை பார்க்க போவாள்ல, அது மூலமாக அந்த மேனேஜர் லேடியையும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஜிபிஎஸ் ட்ரேஸ் பண்ணுறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டான். அப்புறம் நம்ம ஹீரோ மேலேயும் தெரியாமல் போய் இடிக்கிறான். உடனே ஒரு மாதிரி அவன் ஒன்றும் இல்லை சார், நான் திடீர்னு மாடு மாதிரி ஓடி வந்து உங்களை முட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. உடனே பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அவள் பாட்டுக்கு எங்கேயோ போறா. எங்கன்னு பார்த்தா அந்த மேனேஜர் லேடி கண் முழிச்சிட்டா போல. அதனால தான் அவகிட்ட பேசுறதுக்காக போறா. அங்கே அவளை பார்த்தோன்னே லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. உங்களுக்கு என்னாச்சு, யார் இப்படி பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது அந்த சேர்மேன் தான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. சரி நீங்கள் எதுக்காக சேர்மேனை பார்க்க போனீங்க அப்படின்னு கேட்க இப்போதான் இவங்க ஒரு பெரிய உண்மையவே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள அந்த ஹீரோவோட அங்கிள் ஆவி வந்துட்டு எல்லாருமே போட்டு அடிச்சிருப்பாங்க. அப்போ கூட அந்த சேர்மேனோட கை உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அதுக்கு அடுத்த நாளே இந்த மேனேஜர் லேடி அங்கே போயிட்டு அவனை வார்ன் பண்ணியிருப்பாங்க. நீ தேவையில்லாமல் வந்துட்டு அவங்களோட விஷயத்தில் தலையிடுற, 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் ஹீரோவோட அங்கிளை கொலை பண்ண அப்படின்ற எல்லாமே எனக்கு தெரியும். அதே மாதிரி ஹீரோயின்கிட்டையும் இல்லை ஹீரோக்கிட்டையும் ஏதாவது ஒன்று பண்ண நினச்சின்னு வச்சுக்கோ, ஏன்னா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுக்காக தான் நம்ம மேனேஜர் லேடி அப்போ போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜர் லேடிக்கு இந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நைட்டும் அவள் போயிட்டு அந்த சேர்மேன்ட்ட பேசியிருப்பாள்ல, அப்பயும் அதே மாதிரி மிரட்டுறதுக்கு தான் போயிருக்கா போல. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லி நான் அவ்வளோ தூரம் மிரட்டினதுக்கு அப்புறம் கூட அவன் எவ்வளோ தைரியமாக இந்த மாதிரி பண்ணியிருக்கான் பாத்தியா, அதனால தான் சொன்னேன் நீ எக்காரணத்து கொண்டு மறுபடியும் சேர்மேன் பக்கத்தில் போவாத, அந்த ஹீரோவோட அங்கிள் போய் அவங்ககிட்ட இருக்கு, அதை ஓட்டணும், அவருடைய மெமரி மூலமாக அவன் அம்மாவுக்கு என்ன நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கணும், அப்படி இப்படின்லாம் யோசிக்காத சரியா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, அது அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலேயாவது நீ கொஞ்சம் நல்லபடியாக வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு இவ அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயின் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்ற மாதிரி அவளுடைய மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கா. ஏன்னா அவள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த சேர்மேனோட பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவோட அங்கிள் பேயை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.